அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்கள் ஆகலாம் என்கிற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் குர்ஆனுடைய விளக்க உரை பார்த்து வருகிறோம். அதில் பக்ரா அத்தியாயத்தின் 102வது வசனத்தின் விளக்கத்தை பார்க்கும் பொழுது அதை இடைநிறுத்தி சூனியம் குறித்து அல்லாஹ் என்னென்னலாம் சொல்கிறான் என்பதை பார்த்து வருகிறோம். ஏன்னு கேட்டால் இதை பார்த்தா தான் அந்த 102 வசனத்தை சந்தேகத்துக்கிடமில்லாத ஒரு தெளிவான கருத்துக்கு நம்ம வர முடியும். அதுக்கு சூனியத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆனில் சூனியத்தை அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையாக சில இடங்களில் சூனியத்தை பயன்படுத்துகிறான். சில இடங்களில் காபிர்களுடைய வார்த்தையாகவும் பயன்படுத்துகிறான். அப்போ காபிர்களுடைய வார்த்தையாக சொன்னதை எடுத்து வைத்து கொண்டு சூனியத்துக்கு ஆற்றல் இருக்குது என்று வாதிடுகிறார்கள் என்பதை பார்த்து வர்றோம்ல. அதை நேற்று ஒரு பகுதி வசனங்களை பார்த்துட்டோம். அதன் தொடர்ச்சியாக பாருங்கள், அதே கண்டினியூவாக பார்க்க வேண்டியதான். 6வது சூறாவில் 7வது வசனத்தில் என்ன இருக்குன்னா, உலவு நஸல்னா அலைக்க கிதாபன், நபியே உமக்கு ஒரு வேதத்தை நம்ம இறக்கி இருந்தால், கிருத்தாசின் ஒரு ஏட்டில் புக்காக ஏட்டில் எழுதப்பட்ட புத்தகமாக நம்ம இறக்கி இருந்து, லமசூஹுபி ஐதீஹிம் தங்கள் கைகளால் அதை தொட்டு பார்த்தாலும் கூட லகாலல்லதீன கஃபரு காபிர்கள் சொல்வார்கள், இன்ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இது ஒரு தெளிவான சூனியம் என்று சொல்வார்கள். அதாவது இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, வானத்திலேருந்து ஒரு புஸ்தகம் அப்படி இறங்கி வருது, இறங்கி ரசூல்லா கையில் விழுவுது. அதை கண்ணால் பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் கிட்டத்தில் தொட்டு வேற பார்க்குறாங்க. அப்படி வருது, தொட்டு பார்த்துட்டு ஆமாம் புக்கு தான், நெசந்தான், வானத்திலேருந்து வந்தது நெசந்தான். கையில் தொட்டு பார்த்தா கூட நிஜமாக அந்த புஸ்தகம் இருக்குது. அப்போ நிஜம் நம்பணும்ல, நம்ப மாட்டாங்களாம், இது சூனியம்ன்றுவாங்களாம். உலவு நஸல்னா அலைக்க கிதாபன் ஃபி கிருத்தாசின், ஒரு ஏட்டிலே ஒரு வேதத்தை உமக்கு தந்து இறக்கியிருந்து, லமசூஹுபி ஐதீஹிம் தங்கள் கைகளால் அதை தொட்டு பார்த்திருப்பார்களே, ஆனால் அப்போது லகாலல்லதீன கஃபரு காபிர்கள் சொல்லி இருப்பார்கள், இன்ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இது ஒரு தெளிவான சூனியம் என்று சொல்லியிருப்பார். எதை சூனியங்கிறான்? வானத்திலேருந்து பிளந்து ஒரு புஸ்தகம் அப்படியே இறங்கி வருது, ரசூல்லா கையில் வருது. இந்தாப்பா எனக்கு அல்லாட்டேருந்து வருதுன்னு சொல்கிறாரு. தொட்டு வேற பார்க்குறாங்க. ஆமாம் புஸ்தகமாக தான் இருக்குது, கற்பனை இல்லைன்னு தெரியுது. அப்போ ஏற்றுக்கணும்ல, அப்போவும் சிகரும்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? சிகர் மூலம் இதெல்லாம் செய்யலாம்னு நினச்சாங்க அவங்க. சிகர் மூலமாக வானத்திலேருந்து புஸ்தகம் வர்ற மாதிரி கூட காட்டலாம். அதெல்லாம் மந்திரக்காரங்களுக்கு அதை செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு மந்திர வேலையை தான் நீ செய்கிறியே தவிர, நீ ஒரு இறை தூதர் என்கிற முறையில் நீ அற்புதமெல்லாம் செய்யலை அப்படிங்கிறதுக்கு ஆன்சராக அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இதையும் சிகருன்னு சொன்னால், சிகருக்கு ஆற்றல் இருக்குதுன்னு அவன் நினச்சான். அதான் அடிப்படை. சிகருக்கு ஆற்றல் இருக்கலை, ஆற்றல் இருக்குதுன்னு அவன் நினைத்தான். அவன் நினைப்புக்கு தக்கவாறு பேசினான். இதுவும் அதே மாதிரி ஒரே மாதிரி பதில் தான் எல்லாத்துக்குமே. அடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், 11வது சூறாவில் 7வது வசனத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால், இதே நபிமார்கள் சொல்கிறது வரும் பொழுது, லேகுல் உன்ன கஃபரு காபிர்கள் சொல்வார்கள், இன்ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இது ஒரு தெளிவான சூனியம் தவிர வேறு இல்லை. அதை தான் சொல்லியிருக்கிறாங்க, சிஹ்ருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 20வது சூறாவில் 56, 57, 58 என்ன இருக்குன்னு கேட்டால், மூசா நபி அற்புதத்தை போய் காட்டுறாங்க. காட்டினவுன ஃபிரௌன் சொல்கிறான், அஜித்தனா எங்களிடம் நீ வந்திருக்கிறாயா? எதற்கு வந்திருக்கிறாயா? அலி துஹுரு ஜனா மின் அருளினா, எங்கள் நிலப்பரப்பிலிருந்து எங்களை வெளியேற்ற வந்திருக்கிறாயா? எதை கொண்டு வெளியேற்றுறது? பிசிகரிக்கன்னா உனது மந்திர வித்தையின் மூலமாக ஊரை விட்டு எங்களை வெளியேற்ற வந்திருக்கிறாயா யா மூசாவேன்னு கேட்குறான். அப்போ மூசா நபி செய்து காட்ட அந்த பெரிய அற்புதத்தை பார்த்து விட்டு, இப்படியெல்லாம் செஞ்சு காட்டி எங்களை ஊரை விட்டு காலி பண்ணுற நோக்கத்தில் வந்திருக்கிறியான்னு கேட்குறான். அப்போ அந்த சிகரை கொண்டு இதெல்லாம் செய்ய முடியும்னு அவன் நம்பி இருக்கிறான். அவன் நம்பி இருக்கிறான்னு தான் அதுக்கு அர்த்தம். இதுக்கு அந்த ஒரே பதில் தான். அதே மாதிரி 21வது சூறாவில் 3வது வசனத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால், லாஹியத்தன் குழுவும் அசரு நஜ்வல்லதின் லலமும் ஹல் ஹாதா இல்லா பஷரம் மிசுலுக்கும், அநியாயக்காரர்கள் ரகசியமாக பேசிக்கொள்கிறார்கள், ஹல் ஹாதா இல்லா பஷரம் மிசுலுக்கும், இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் என்று பேசிவிட்டு, அபத்தா தூண சிகிற, இந்த சூனியத்திடம் நீங்கள் செல்ல போகிறீர்களா? வந்தும் துபுசிரோன் அறிந்து கொண்டே பார்த்து கொண்டே நீங்கள் போகிறீங்களான்னு கேட்குறாங்க.
அதாவது ரசூல்லாட்ட நபிமார்கள்ட்ட மக்கள் கூட்டம் கூட்டமாக போகும் பொழுது அதை தடுப்பதற்காக என்ன செய்கிறான், ஏன்பா அவர் வந்து சூனியக்காரர் இருப்பா, அந்த சூனியத்திட்டே நீ போகிற, அவர் செய்து காட்டுற அந்த மந்திரத்தை அற்புதங்கள் எல்லாமே சூனியம், அங்கே நீ போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சூனியத்தின் மூலமாக அவர் ஏதோ மயக்கிடுவார் என்று நினச்சிருக்கிறாங்கன்னா சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி அர்த்தம் இல்லை, அவர்கள் அப்படி நினைத்தார்கள் என்று தான் அதுக்கு அர்த்தம். அதுவும் இதே பதில் தான். அப்போ இதே தான். அது 27வது சூறாவில் 12-13 என்ன வருதுன்னு கேட்டால், பலம்மா ஜாகும் ஆயாத்துனா முபுசிரத்தன், அவர்களிடத்தில் நம்முடைய ஆயாத்துகள் அற்புதங்கள் தெல்ல தெளிவாக கண்முன்னே வந்த பொழுது காலு அவர்கள் சொன்னார்கள், ஹாதா சிஹ்ரு முபீன், இது வந்து தெளிவான சூனியம் என்று சொன்னார்கள். தெல்ல தெளிவான அற்புதங்கள் வரும்போது சிஹ்ருன் முபீன்ட்டாங்க. அப்போ சூனியத்தின் மூலமாக அற்புதம் போன்றவைகளையும் செய்யலாம் அவர்கள் நம்பிக்கை பிரகாரம். சரியா? அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க என்று கேட்டால் 28வது சூறாவில் 48வது வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், இது வந்து ரசூல்லா காலத்தில் உள்ள காபிர்கள் சொன்ன ஒரு விஷயம். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பலம்மா ஜாவுல் ஹக்கும் நிந்தினா, நம்மிடமிருந்து அல்லாஹ் சொல்கிறான், நம்மிடமிருந்து சத்தியம் ஹக்கு வந்த பொழுது காலோர்கள் சொல்லுகிறார்கள், லவ்லா ஊத்திய மிசலமா ஊத்திய மூசாவுக்கு கொடுக்கப்பட்டது போல் இவருக்கு கொடுக்கப்படக்கூடாதா என்று சொல்கிறார்கள். அவலம் யக்ஃபூரு பிமா ஊத்திய மூசா மின் கபுலு, இதுக்கு முன்னாடி மூசா நபி கொடுக்கப்பட்டதை இவர்கள் மறுக்கவில்லையா? என்னமோ மூசா நபி கொடுத்ததை ஏற்றுக்கிட்ட மாதிரி பேசுகிறாங்க. மூசா நபி கொடுக்கும்போது மறுக்கத்தானே செஞ்சாங்க. காலு அவங்க சொன்னார்கள், சிஹ்ரானி தலாஹரா, சிஹ்ரானி இந்த ரெண்டுமே சிஹ்ரு, தலாஹரா ஒன்றை ஒன்று மிஞ்சக்கூடிய சிஹ்ர்கள் என்று சொல்லிவிட்டு, ஓ காலு இன்னாபி குல்லின் காஃபிரூன், நாங்கள் எல்லாத்தையும் மறுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மூசா நபி சொன்னதையும் ரசூல்லா சொன்னதையும் சேர்த்து என்ன செய்கிறாங்கன்னா, இது ரெண்டும் ஒன்றை ஒன்று மிஞ்சுகிற சூனியமாக இருக்கிறது. எதனால் சொன்னாங்க? அற்புதத்தை பார்த்து சொன்னாங்க. அதே மாதிரி வந்து 28-36 இது ஒரே கருத்து தான். நிறைய வசனங்கள் சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால், சிகுருங்கிற வார்த்தை இடம்பெற்ற ஒன்றையும் விடக்கூடாதுங்கிறதுனால தான். ஒரு கருத்து தான் எல்லாருமே சொல்லுகிறது. ஃபலம்மா ஜாஹு மூசா பி ஆயாத்தினா பையினாத்தின், நமது தெளிவான வசனங்களை மூசா நபி கொண்டு வந்த பொழுது காலு சொன்னார்கள், மாஹாதா இல்லா சிஹ்ரு முஃப்தரா, இது இட்டுக்கட்டப்பட்ட சிகரை தவிர வேறு இல்லை, இட்டுக்கட்டப்பட்ட சிகரு என்று சொல்லி மூசா நபியுடைய அற்புதத்தை மந்திரவாதிகள் சொல்லுவாங்கள்ல, அந்த அந்த சிகர் என்று சொல்லுகிறார்கள். இது 28-36 இருக்குது. ஆனால் இதில் வந்து அவங்களே கூட சில பேர் இந்த கருத்தில் இருந்திருக்காங்கன்னு விளங்குது. சிகருன்னு மட்டும் சொல்லாமல் சிஹ்ருன் முஃப்தரன், இட்டுக்கட்டப்பட்ட சிகர், பொய்யான சிகருங்கிறாங்க. அப்போ தந்திரம் பண்ணுற சிகருன்னு தான் வழங்கியிருக்காங்க சில பேர். உமா சமயனா பிஹாதா ஃபி ஆபாயினல் அவ்வலீன், எங்கள் முன்னோர்கள்ட்ட இது மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டதில்லைங்கிறாங்க. இதுவும் காஃபிருடைய கூற்று தான். இதை எதுக்கு நம்ம ஆதாரமாக எடுக்க வேண்டியது கிடையாது. அதே மாதிரி 34-43 உள்ள காலலதீன கஃபரு, காபிர்கள் சொன்னார்கள், லில் ஹக்கி, சத்தியத்தை பற்றி அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? லம்மா ஜாஹும், சத்தியம் அவங்கள்ட்ட வந்த பொழுது சொன்னார்கள், இன்ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இது தெளிவான சிகரை தவிர வேறு இல்லை என்று சொன்னார்கள். ஒரே அர்த்தம் தான், எல்லாமே ஒரே அர்த்தம் தான். ஒய்தாராவோ ஆயத்தன், ஒரு அற்புதத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது எஸ்தஸ்ஹிரூன், கிண்டல் பண்ணுகிறார்கள். இஸ்தஸ்ஹரண்டா கேலி செய்கிறது, எஸ்தஸ்ஹிரூன் கேலி செய்கிறார்கள். ஒகாலு சொல்கிறார்கள், இன்ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இது தெளிவான சூனியம். அற்புதத்தை பார்த்து கேலியும் பண்ணுறாங்க, இதெல்லாம் சூனியம் எங்கள் ஊரில் நிறைய பேர் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அதே மாதிரி 43-40 43-30 லம்மா ஜாவுல் ஹக்கு, சத்தியம் அவரிடம் வந்த பொழுது காலு சொன்னார்கள், ஹாதா சிஹ்ருன், இது சிஹ்ரு, ஒயின்னா பிஹி காஃபிரூன், இதை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 47-6 இதே விஷயந்தான். ஒய்தா துத்துலா அலஹிம் ஆயாத்துனா பையினாத், தெளிவான சான்றுகள் ஓதப்பட்டு காலலதீன கஃபருலில் ஹக்கி, இந்த சத்தியத்தை பார்த்துவிட்டு காஃபிர்கள் சொல்கிறார்கள், ஆதாஜ் சிஹ்ரு முபீன். அந்த இது வசனத்துக்கு இது வருது. வசனம்னா குரான ஒரு அற்புதம் தானே. குரானை வந்து முகமது நபி போதி காட்டும்போது இது மனித சொல் மாதிரி இல்லை, யாரும் சொல்லாத விசித்திரமான நடையில் இருக்கிறது. அப்போ இவர் மந்திரம் பண்ணிட்டார், மந்திரம் பண்ணி என்ன செய்கிறார், இதை உண்டாக்கியிருக்கிறாரு. ஹாதா சிஹ்ருன் முபீன் அப்படின்னு சொன்னார்கள் எல்லாம் சொல்கிறான். அதாவது ஒய்யரோ ஆயத்தன், எந்த ஒரு ஆயத்தை அவர்கள் பார்த்தாலும் யூரிலோ
புறக்கணிக்கிறார்கள். எப்பூல் அவர்கள் சொல்லுகிறார்கள் சிஹ்ருன் முஸ்தமிர், இது தொன்று தொட்டு நடக்கக்கூடிய சிகராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதையும் சிகருங்கிறாங்க 54:2. அதே மாதிரி ஈசா நபி நிறைய அற்புதங்களை செய்யும் பொழுது அதை சிகரு என்று சொன்னார்கள் 61:6 வருகிறது. காலு ஹாதா சிகரு முபீன் என்று வருகிறது. அதே மாதிரி 74:25 காலு இன்காதா இல்லா சிகருன் யூசர், இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சிகர் என்று சொல்கிறார்கள். இன்ஹாதா இல்லா கவுலுல் பஷர், இது மனித சொல்லை தவிர வேறு கிடையாது, அல்லாஹ்வுடைய சொல்லலாம் கிடையாது, இது சிகர், இது சிகர்னால என்னமோ ஒரு வசப்படுத்திடுறாரு நம்மளை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சிகர். அதே மாதிரி சாகிர்களை பின்பற்ற விஷயமாக ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் என்ன சொன்னாங்கன்னா, அல்லனா நத்தபியூ சஹரத்தை இன்கானுஹுமுல் காலிபூன், மூசா நபிக்கும் சூனியக்காரர்களுக்கும் போட்டி வைப்போம், போட்டியில் சூனியக்காரங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் சூனியக்காரர்களை பின்பற்றி கொள்வோம் அப்படின்னு சொன்னார்கள்னு வருது. அப்போ சூனியக்காரர்கள் இந்த போட்டியில் ஜெயிப்பாங்கன்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்குன்ற அர்த்தம். இதுவும் அதே மாதிரி வசந்தான். அதே மாதிரி மூசா நபி இந்த போட்டி வைக்கிறாங்க. மூசா நபி ஒரு பக்கம், அந்த பகுதியில் உள்ள சூனியக்காரங்கள்லாம் ஒரு பக்கம், அவங்க சில வித்தைகளை போடுறாங்க, மூசா நபி சில அற்புதத்தை போடுறாங்க. கடைசியில் மூசா நபி ஜெயிச்சிடுறாங்கல்ல, ஜெயித்தவுன்னு அவன் கேட்குறான். ஜெயித்தவுன்னு அந்த சூனியக்காரங்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க, மூசா நபி ஏற்றுக்கிறாங்க. அப்போ அந்த மக்களை மிரட்டுறான், இப்படியே கால ஆமன்தும் லஹு, நீங்கள் அவரை நம்பி விட்டீர்களா, கபுலா அன் ஆதனலக்கும், உங்களுக்கு நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் மூசாவை நம்பிட்டீங்களா, இன்னஹு அவர் ல கபீருக்கும், உங்களில் பெரிய ஆள் அல்லது அல்லமக்கும் சிகர, உங்களுக்கு சூனியத்தை கற்றுத்தந்த உங்கள் ஆசான அவர் தான்ட்டாங்க. மூசா நபி ஜெயித்த உடனே இவர் தான் இப்போ உங்களுக்கும் கற்று தந்திருக்கிறாரு அப்படின்னு நினைஞ்சிட்டாங்க. ஃபிரௌன் சொல்லிட்டான். அப்போ சூனியத்தை இவங்களும் சூனியக்காரங்க, மூசா நபி பெரிய சூனியக்காரர், அவர் செஞ்சது அற்புதம்லாம் கிடையாது, சூனிய சக்தியின் மூலமாக செய்கிறார், இறைவனுடைய அற்புதத்தின் அடிப்படையில் செய்யலைன்னு அவன் சொன்னான். இது எல்லாமே இப்போ சொன்ன எல்லாமே சூனியம்ங்கிற சொல்லை காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் என்ன மாதிரி பயன்படுத்தினார்கள் என்பதை சொல்லும் வசனங்கள். இதை ஆதாரமாக காட்டலாமா? சூனியக்காரர்கள் சாஹிர்னு சொன்னான், சிகருக்கு சக்தி இருக்குங்கிற அர்த்தத்தில். மஸ்ஹூர் என்று சொன்னான், சிகர் மூலம் பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்கிற அர்த்தத்தில். சிகர் என்றே சொன்னான் அற்புதத்தை, ஏன்னு கேட்டால் சிகர் மூலம் அற்புதம் செய்யலாம் என்கிற எண்ணத்தில் சொன்னான். அப்போ இது எல்லாமே சூனியத்துக்கு சக்தி இருக்குது என்பதற்கு ஆதாரமாக கொண்டு சூனியத்தை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தார் ஆதாரமாக வைப்பார்கள். இதில் எதுவுமே ஆதாரத்தை நிற்காது. இது அவ்வளவுக்கும் சேர்த்து ஒத்த பதில் தான். இதெல்லாம் யார் சொன்னது? குரானில் தான் இருக்கிறது. குரானில் எடுத்துக்காட்டாக இருக்கிறதா, இறைவனை நேரடி சொல்லாக இருக்கிறதா? அனைத்துமே எடுத்துக்காட்டுகள். அடுத்தவன் சொல்ல எடுத்துக்காட்டுவது. அப்போ அடுத்தவன் சொல்ல எடுத்துக்காட்டும் போது அவன் தான் அப்படி சொன்னான் என்று சொன்னால் இது எப்படி இப்போ ஆதாரம் வரும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். சரி, இது எல்லாமே யாருடைய சொல்லுங்கள்? இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் சிகருங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிற அனைத்தையும் நம்ம சொல்லிவிட்டோம். அனைத்துமே காஃபிருடைய கூற்றாக வரக்கூடியதெல்லாம் சொல்லிட்டோம். அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சூனியம்ங்கிற வார்த்தையை அல்லாஹுவோ அல்லது நபிமார்களோ தங்களுடைய சொல்லாக சொல்லுவாங்கள்ல, அதுகளை எடுத்து பார்க்குறோம். அதை எடுத்து பார்த்தோம்னா சூனியத்துடைய அர்த்தம் என்னன்னு விளங்கிடும். அல்லாஹ்வுடைய சொல், நபிமாருடைய சொல்லு பாருங்கள். அப்போ மூசா நபிக்கு சூனியக்காரங்களுக்கும் போட்டி நடக்குது. அந்த போட்டி நடக்கிறதை பற்றி அல்லாஹ் தனது வார்த்தையில் வர்ணிக்கிறான். அதை இது காஃபிர் சொன்ன கூற்று கிடையாது. இப்போ நான் சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் என்னென்னு கேட்டால், இந்த சிகருங்கிற வார்த்தை அல்லாஹ்வோ அல்லது நபிமார்களோ சொன்னதாக வரும். அதில் வந்துச்சுன்னா அதை நம்ம அப்படி எடுத்துக்கிறணும். அதிலேருந்து சட்டம் எடுக்கலாம், அதை கொள்கை விளக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லை எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், கால போட்டியில் எல்லாம் உட்காந்துட்டாங்க. இந்த பக்கம் மூசா நபி, அந்த பக்கம் மந்திரவாதிகள் இருக்கிறாங்க. அப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னா, யார் முதல்ல நீ ஆரம்பிக்கிறியா, டாஸ் போடுற மாதிரி நீ ஆரம்பிக்கிறியா நான் ஆரம்பிக்கிறேன்னு கேட்கும் பொழுது நீங்களே ஆரம்பிங்கன்ட்டாங்க மூசா நபி. கால அல்கு, நீங்களே போடுங்கள், உங்கள் வித்தையை போடுங்கள்னு சொல்லிட்டார். ஃபலம்மா அல் கவ், அவர்கள் போட்ட பொழுது, அவர்கள் என்பது மூசா நபி காலத்தில் இருந்த சூனியக்காரர்கள், அவர்கள் போட்ட பொழுது சஹரு அயுனன்னாசி, மக்களின் கண்களை வயப்படுத்தினார்கள்.
சஹருங்கிற அல்லாஹ் போடுறான். சஹரு அயுனன்னாசி, மக்களின் கண்களை கட்டினார்கள், கண்களை வயப்படுத்தினார்கள். வஸ்தர்ஹபூஹும், மக்களுக்கு பயங்காட்டினார்கள். அந்த போட்ட அந்த அந்த சூனியத்தின் போட்ட அந்த வித்தை வந்து பார்க்குறவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துது. வஸ்தர்ஹபூஹும், ரகுபுண்டா பயம், இஸ்தர்ஹபண்டா பயம் மூட்டினான். வஸ்தர்ஹபூஹும், அவர்களுக்கு அச்சமூட்டினார்கள். ஜாவூ பி சிஹரின் அலீம், மகத்தான சிகரில் பெரிய சிகரை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லியாச்சு. அப்போ இதில் அல்லாஹ் சொல்லும்போது அவங்க சிகர் செஞ்சதை சொல்லும் பொழுது அங்கே எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை, கண்களைத்தான் கட்டினார்கள்ங்கிறான். சஹரு அயுனன்னாசி, மக்களின் கண்களை, கண்ணுக்கு என்ன செய்யும்னு கேட்டால் அந்த பொருள் மாறின மாதிரி தெரியும், உண்மையில் மாறி இருக்காது. நம்ம ஏறக்குறை நீங்கள் பெரிய பெரிய மேஜிக் ஷோலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணுக்கு என்ன செய்யும், ஒரு மனுஷன் போய் ரெண்டு அறுக்கிற மாதிரி காட்டுவான், கண்களுக்கு அறுக்கிற மாதிரி தெரியும், உண்மையில் அறுத்தானாண்டா அறுக்கலை. வேகமாக சில செட்டிங்கள் பண்ணி ஃபாஸ்ட்டாக என்ன செய்கிறது, அந்த நம்முடைய கவனத்தை திருப்புவதன் மூலமாக அதை வந்து அந்த மாதிரி நமக்கு காட்டிட முடியும். இப்படி எல்லா மேஜிக்கு எல்லா தந்திர வித்தைகளுமே கண்ணை கட்டுறது தான். கண்ணை கட்டுதல்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் அங்கே எதுவுமே நடந்துரு, அவன் சொல்கிறபடி அங்கே நடக்காது, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியும், நடந்ததாக தெரியும். வெறுங்கையை தான் காட்டுவான், இப்படியுமா ஒரு செயினை காட்டுவான். அப்போ நம்ம கண்ணு என்ன சொல்லும், இவன் வெறுங்கையில் செயினை எடுத்துட்டான்னு என்று சொல்லும். ஆனால் உண்மையில் அவன் வெறுங்கையில் அந்த செயின் எடுக்கவில்லை, அவங்ககிட்ட ஏற்கனவே இருந்துச்சு அந்த செயின். வேகமாக செய்வான், அந்த சட்டக்குள்ளே இந்த டக்குன்னு எடுத்துருவான். அந்த ஃபாஸ்ட்டாக வேகமாக அவன் சில செட்டிங்களை செய்து வந்து விரைவாக செய்யும் பொழுது அது வந்து என்ன செய்யும்னு கேட்டால் அவன் அந்த வெறுங்கையில் காசை எடுத்ததாக கண்ணுக்கு தெரியும். அப்போ இந்த வசனத்தை தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, சிகரை வந்து நமக்கு படம் பிடிச்சி காட்டும் பொழுது, சிகர் பண்ணாங்கல்ல, சிகரை என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் சஹரு அயுனன்னாஸ், மக்களின் கண்களை வயப்படுத்தினார்கள்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டான். அதோடு இல்லாமல் அதே வசனத்தில் என்ன போடுறான்னு கேட்டால் வௌஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நாம் அறிவித்தோம், அன் அல்கி அசாக்க, உன் கைத்தடியை போடு என்று அறிவித்தோம். ஃபைதாஹிய, உடனே அந்த கைத்தடி தல்கஃபு, விழுங்கியது, மா யஃபிகூன், அவர்கள் பொய்யாக செய்ததை, இஃப்குன்னா பொய், அவதூறு சொல்கிறாங்கள, அதுக்கெல்லாம் இஃப்குன்னு சொல்லுவாங்களே அந்த வார்த்தை. மா யஃபிகூன், அவர்கள் போலியாக செய்ததை இது விழுங்கியது. அப்போ மூசா நபி செஞ்சது நிஜமான ஒரு அற்புதம், நிஜமாகவே கைத்தடி பாம்பாக மாறுனுச்சு. அவங்க செஞ்சது என்னென்னு கேட்டால் அதை இஃப்கு என்று சொல்கிறான். என்ன சொல்கிறான், தல்கஃபு மா யஃபிகுன், பெரிய சூனியம் செஞ்சார்கன்று சொல்லிவிட்டு அந்த பெரிய சூனியம் என்னவா இருந்துச்சு என்று கேட்டால் மா யஃபிகூன், அஃபக்க என்றால் அவை பொய்யாக தோற்றத்தை உண்டாக்குறது, பொய் தோற்றம் உண்டாக்குவது. பொய் தோற்றம் காட்டி அவங்க செய்து வைத்திருந்ததை மூசா நபி போட்டது விழுங்கியது. மூசா நபி போட்டது அவங்க செஞ்ச அற்புதத்தை விழுங்கி விட்டது. விழுங்குறதுக்கு ரெண்டு அர்த்தம் செய்வாங்க. அவங்க போட்ட கைத்தறியெல்லாம் இது முழுங்கிருச்சுன்ற அர்த்தம் வைக்கலாம், அல்லது வித்தையில் ஜெயிச்சிட்டார்ல அதை விழுங்கியதுன்னு வச்சுக்கிடலாம். எதை வச்சாலும் அதை தோற்று போயிட்டான் ஒரே கருத்து தான் ரெண்டுக்குமே. அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால் சூனியக்காரர்கள் செய்த செயலுக்கு அல்லாஹ் போடுற வர்ணனை என்ன, மா யஃபிகூன் மா யஸ்னஊன் மா யஃபூலூன் அல்லாஹ் சொல்லலை. அவர்கள் செய்தவைகளை விழுங்கியதுன்னு சொல்லலை, அவங்க செய்யவே இல்லை. விளங்குதா, கைத்தடியை பாம்பாக மாற்றவே இல்லை, பாம்பு மாதிரி காட்டுறாங்க. கைத்தடியை இவர் பாம்பாக மாற்றுறாரு, இவங்க என்ன செய்கிறாங்க, கைத்தை போட்டோன்னே அதுவும் பாம்பாக தான் மாறுற மாதிரி தெரியுது. பாம்பாக மாறுறதா சில கெமிக்கலில் தடவி வெயிலில் போட்டோன்னு வெயில் பட்டோன்னு நெளியும்ல, அப்போ பாம்பு மாதிரி நமக்கு தெரியும். பிடிச்சி பார்த்தா பாம்பாக இருக்காது, டெஸ்ட்டு பண்ணால் அது பாம்பாக இருக்காது. அப்போ அது பொய்யாக செஞ்சதுன்னு அர்த்தம். அப்போ இதாக சூனியக்காரர்களில் இவங்க பெரிய, இன்னும் சொல்ல போனால் இந்த வந்த ஆளுக்கெல்லாம் எப்படி ஆளுக்க பெரிய பெரிய சூனியக்காரர்கள் அம்புட்டு வரையும் கொண்டு வந்துட்டாங்க, ஒருத்த மிச்சம் இல்லை. அப்போ சூனியத்தில் கரை கண்டவர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க முழு சக்தியும் காட்டி இந்த வித்தையை செய்கிறாங்க. ஃபிரௌனுக்காக செஞ்சால் லேசு மாசாவை செய்வாங்க, முழு சக்தியை காட்டி அவங்க செய்கிறாங்க. அந்த செஞ்சு இருக்கும் பொழுது அதில் ஒரு மாற்றம் ஏற்படுது. அதில் அவங்க ஏதோ ஒன்றும் செய்யாமல் இருக்கல, ஏதோ செஞ்சு காட்டுறாங்க. அதை பார்த்தா மக்களுக்கு பயமாக இருக்குது, கண்களையெல்லாம் வசப்படுத்திட்டாங்க. என்னடா கைத்தை போடுறாங்க, என்னமோ பாம்பை மாறுதலான்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறதை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது என்ன சொல்கிறான்,
அவர்கள் செய்ததை விழுங்கியது என்று சொல்லாமல் மா யஃபிகூன் அவர்கள் போலியாக செய்ததை விழுங்கியது. இல்லாத இருக்கிறதா காட்டுறது யஃபிகூன்னா இல்லாத இருப்பதாக காட்டினார்களே அதை விழுங்கியது. வக்கால் ஹக்கு ஹக்கு வந்து ஜெயித்தது. ஓ பத்தல மாக்கானும் யாமலும் அவங்க செஞ்சது நான் வீணாக போனது அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டுறான். அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்றால் சிஹருக்கு சக்தி இருக்குதா இல்லையா என்பதை அல்லாஹ்வுடைய வர்ணனையிலேருந்து இப்போ எடுக்கிறோம். அல்லாஹ் அதுக்கு கொடுக்குற வர்ணனை என்ன? கண்களை வயப்படுத்தினார்கள் என்று சொன்னாங்க. ஏன் கண்களை வயப்படுத்த? நிஜமாக மாறிட்டோம்னா இது கண்ணை வசப்படுத்தணும். ஒரு துணியாக இருந்துச்சு, இப்படி சட்டையை நான் தச்சு விட்டேன், இது கண்களை வயப்படுத்தினான்னு சொல்லுவோமா? இப்படி தூக்கி காட்டின சட்டைன்னு உங்களுக்கு தெரியுது, இது கண்களை வயப்படுத்துறதா நிஜமா? நிஜத்துக்கு இந்த வார்த்தை யாரை யூஸ் பண்ணுவாங்களா? கண்களை வயப்படுத்தினார்கள்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அங்கே மாற்றமில்லை, உன் கண்ணுக்கு மாற்றமாக தெரியுதுன்னு அர்த்தம். நிஜத்தில் மாறலது, கண்ணுக்குத்தான் அது என்ன செய்கிறது? மாற்றமாக தெரிகிறது. எப்படி அந்த இடத்துல இப்படி நிற்கிற மாதிரி ஒரு பொருளை காட்டுவாங்க, அந்த இடத்துல நிற்குமா? ஆனால் கண்ணுக்கு என்ன செய்யுது? நிற்கிற மாதிரி தெரியுது. அப்போ அதுக்கு என்ன செய்வான்? அது மெல்லிசான நூலை கட்டியிருப்பான், ஏதோ ஒரு தந்திரத்தை பண்ணியிருப்பான். ஒன்றுக்கு ஒரு தந்திரம் இருக்கிறது, ஒரு விஷயத்துக்கு பல தந்திரங்கள் இருக்கிறது, ஏதோ ஒரு வகையை பயன்படுத்தி அவன் செஞ்சுருப்பான். அப்படிங்கிறதுனால இது பொய்யாக செஞ்சு காட்டினது தானே. முதல் படிப்படை என்னென்னா, இதெல்லாம் செய்ய இயலும்னு சொன்னால், நான் ரொம்ப சாதாரணத்தை கேட்குறேன், இந்த சூனியத்தின் மூலம் இதை செய்யலாம்னு சொன்னால் அவன் எதுக்காக வேண்டி ஃபிரௌன்ட்ட வந்துக்கிட்டு கூலிக்காக இதை செய்கிறான்? சூனியத்தின் மூலமாக ஃபிரௌன் அரண்மனை மாதிரி ஒரு 10 அரண்மனை அவனே உண்டாக்கிக்கலாமே. வணங்குதா? கோடி கோடியாக தங்கத்தை வந்து சூனியத்தின் மூலம் அவன் சேர்த்துக்கிறலாமே. இந்த சூனியக்கார பயில கூட பிச்சைக்காரனா நம்மள்கிட்ட கேட்குறானுவா? அப்படிங்கிறத பார்த்தோம்னு சொன்னால் சும்மா தந்திரம் பண்ணி ஏமாத்துறாங்க. நிஜத்தில் செய்ய முடிஞ்சு அவன் ஏங்க இப்போ நான் மக்களை சார்ந்து வாழ போகிறான்? நிஜத்தில் அந்த சக்தி இருந்தால் அந்த சக்தியை கொண்டு அவன் தனக்கு வேண்டியதை உண்டாக்கிடலாமே. சூனியத்தின் மூலமாக என்ன வேண்டாலும் செய்யலாங்கிறீங்களப்பா, என்னத்தையா உண்டாக்கின்னு கேட்டால் என்கிட்ட வந்து 100 கூட செய்கிறேன், 500 கூட செய்கிறேங்கிறான். 500 செய்கிறவனுக்கு வந்து 500 உண்டாக்க இல்லையா அவனுக்கு? நல்லா தெரியுது, பார்த்தோன்னே தெரியுது. சரி, ஆனால் அது போக வேணாம், ஆயத்துலேருந்து வந்துடுவோம். அப்போ இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் என்ன? ஒன்று சஹரு அயுனன் நாஸ், கண்களை வசப்படுத்தி நிஜமாக மாறினா அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்று தல்கஃபு மா யஃபிகூன் என்பது விளங்குறது. 7வது அத்தியாயம் 116 117 இது கிடக்கிறது. அதே மாதிரி வந்து பலம்மா இது 10வது அத்தியாயம் 77 வசனத்தில் வருகிறது. இது வந்து காஃபிர் சொன்னதும் இதில் இந்த வசனத்தில் இருக்கிறது, மூசா நபி சொன்னதும் சேர்ந்து வருகிறது. எப்படி வருது? ஃபலம்மா ஜாமுல் ஹக்கு மின் இந்தினா, நம்மிடமிருந்து ஹக்கு வந்த பொழுது, காலு அவங்க சொன்னாங்க, இன்னஹாதால சிஹ்ரும் முபீன், இது தெளிவான சூனியம் என்று சொன்னார்கள். இது காஃபிர் கூற்று. ஹக்குன்னா மூசா நபி அற்புதத்தை செஞ்சு காட்டின உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? இன்னஹாதால சிஹ்ரும் முபீன், இது ஒரு தெளிவான சூனியம் என்று சொல்லிட்டாங்க. இது காஃபிர் கூற்று, நம்ம ஏற்கனவே எடுத்து காட்டிட்டோம். அடுத்து வர்ற வசனம் அதை ஒட்டி வர்றது மூசா கூற்று. கால மூசா, மூசா நபி அப்போ பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அது தக்கூலூன, நீங்கள் சொல்கிறீர்களா, லில் ஹக்கை, ஹக்னா சத்தியம், மெய்யானது, மெய்யானதை பற்றி நீங்கள் சொல்கிறீர்களா, லம்மா ஜாக்கும், உங்களிடத்தில் வந்த பொழுது நீங்கள் சொல்கிறீர்களா, அஸ்ஸிஹ்ருன் ஹாதா, இது சிஹ்ரு என்று சொல்கிறீர்களா? மூசா நபி எப்படி கேட்குறாங்க? ஏன்னா நான் சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அதை போய் சிஹ்ருங்கிற. அப்போ சிஹ்ரு வேறு சத்தியம் வேறு அர்த்தமாகுதா இல்லையா? நான் கொண்டு வந்தது ஹக்கு, ஹக்கை வந்து நீ சூனியம்னு சொல்கிற. அப்போ ஹக்குக்கு எதிர்ப்பதம், ஹக்குன்னா பாத்தில், எதிர்ப்பதம் எது? ஹக்குக்கு எதிர்ப்பதம் வந்து பொய், பாத்தில். அப்போ மூசா நபி என்ன கேட்குறாங்க? அவங்கள்ட்ட எதிர்கேள்வி கேட்குறாங்க, அது தக்கூலூன லில் ஹக்கை, ஹக்கை பற்றி நீங்கள் சொல்கிறீர்களா? ஹக்குண்டா என்ன? நான் கைத்தையை பாம்பாக்கியிருக்கிறேன், இது ஹக்கு. இந்த ஹக்கை பற்றி நீங்கள் சொல்கிறீர்களா? லம்மா ஜாக்கும், உங்களிடத்தில் வந்தபோது நீங்கள் சொல்கிறீர்களா? எப்படி சொல்கிறீர்களா? சிஹ்ருன் ஹாதா, இது சிஹ்ரு என்று சொல்கிறீர்களா? அப்போ ஹக்கை வந்து சிஹ்ருன்னு சொன்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? சிஹ்ரு வேறு ஹக்கு வேறு, அது பொய். உண்மையை போய் ஏண்டா பொய்ன்னு சொல்றேன்னு கேட்குறார். நான் கொண்டு வந்து ஹக்கு, நீ ஹக்கை வந்து ஹக்குன்னு சொல்லாமல் சிஹ்ருங்கிறிய. சிஹ்ருன்னா பொய் தானே?
சிகர் என்று சொல்கிறாயா, பொய் என்று சொல்றியான்னு கேட்குறாரு. அப்போ நபியுடைய வார்த்தையிலேருந்து வரக்கூடிய சிகருக்கு என்ன அர்த்தம்னா பொய்ங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறாரு. நான் ஹக்கை கொண்டு வர்றேன், அதை நீ சிகருங்கிறியா, ஹக்கு இல்லைங்கிறியான்னு அர்த்தம். அதான் அர்த்தம். நான் ஹக்கை கொண்டு வருகிறேன், அந்த ஹக்கை பற்றி நீ என்ன சொல்கிறாய், சிகர் என்கிறாய். அப்படின்னா ஹக்கு இல்லை என்கிறாய். ஹக்குன்னு சொல்லணும். அப்போ சிகர் என்பது ஹக்கு இல்லாதது, பொய் அப்படிங்கிற அர்த்தத்தில் மூசா நபி பயன்படுத்திட்டு மேலும் சொல்கிறாங்க, ஒலா யுஃப்லிஹு சாஹிரோன், சாஹிர்கள் ஜெயிக்க மாட்டாங்க, சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள்னு முடிச்சிடுறாரு. அப்போ நான் கொண்டு சூனியம்ங்கிறீங்கள, நான் ஹக்கை கொண்டு வந்திருக்கேன், அதை போய் சூனியம்ங்கிற. சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் பாரு. ஜெயிக்க மாட்டான்னு என்ன அர்த்தம்? சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான்னு சொன்னால் எனக்கு சூனியன்னு இதை வைக்க வர்றான்னு வைக்கலாம், அவன் ஜெயிக்க மாட்டான், ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். சூனியக்காரன் வெல்லவே மாட்டான். அப்போ வெல்ல மாட்டான்னு ஏன் வெல்ல மாட்டான்னு சொல்லணும்? சூனியக்காரன் சிலருக்காவது பாதிப்பை ஏற்படுத்துவான் என்று சொன்னால் இது சொல்ல முடியுமா? அப்போ மூசா நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு, சூனியக்காரன் தான் ஜெயிக்க மாட்டான், நான் ஹக்கில் இருக்கிறேன், நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் என்பதிலிருந்து நபிமார் மூசா நபி பார்வையில் சூனியத்தை பற்றி உள்ள மதிப்பீடு என்ன? சூனியங்கிறது பொய்யை வச்சு நிலைநாட்ட முடியாது, அது ஜெயிக்காது, நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக இது நபியுடைய கூற்றா வருது. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை பாருங்கள், இதுவும் மூசா நபி கூற்று தான் வருது. 10வது அத்தியாயத்தில் 81 வருது. என்ன வருது? ஃபலம்மா ஜா சஹரத்து, போட்டிக்கு சூனியக்காரங்களாம் வந்துட்டாங்க, மூசா நபியும் வந்துட்டாங்க. ஃபலம்மா ஜா சஹரத்து, சூனியக்காரர்கள் வந்த பொழுது காரலகும் மூசா அவங்கள்ட்ட சொன்னாங்க, அல்கு நீங்களே போடுங்கள், மா அன்து முல்கூன் நீங்கள் எதை போட இருக்கிறீர்களோ அது நீங்களே போடுங்கள், உங்கள் வித்தையை காட்டுங்க என்று மூசா நபி அவங்கள ஆரம்பிக்க சொல்கிறாங்க. ஃபலம்மா அல்கவு, அவர்கள் தங்கள் வித்தையை போட்ட பொழுது கால மூசா நபி சொன்னாங்க, மாஜே தும்பிஹி நீங்கள் கொண்டு வந்தது சிஹ்ரு, நீங்கள் கொண்டு வந்து சிஹ்ரு என்ன அர்த்தத்தில் சொல்கிறார்? நிஜம்ன்ற அர்த்தத்தில் சொல்லலை, இல்லை, நீங்கள் கொண்டு வந்தது சிஹ்ரு. இன்னல்லாக யுபுத்திலுகு, சிகரை அல்லாஹ் தோற்கடிப்பான், சிகரை தோற்படிப்பான். இன்னல்லாஹ லா யுஸ்லிஹ் அமலல் முஃப்ஸிதீன், குழப்பவாதிகளின் காரியத்தை அல்லாஹ் சீராக்க மாட்டான் என்று என்ன செய்கிறாரு அங்கே பேசும்போதே சொல்கிறாரு. அடே, நான் கொண்டு வந்தது உண்மை, நீங்கள் கொண்டு வந்தது தந்திரம், நீங்கள் கொண்டு வந்தது பொய், அது சிஹ்ரு, அதை அல்லாஹ் தோற்கடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் கொண்டு வந்தது உண்மை, நீங்கள் கொண்டு வந்தது சிகரண்டா என்ன அர்த்தம்? பொய்ன்னு தானே அர்த்தம். நானும் சிகரை கொண்டு வரலடா, நீ சிகரை கொண்டு வந்திருக்கிற, நான் நிஜத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு மூசா நபி சொல்வார்களே. ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன? சிகரு நிஜம் இல்லைன்னு அர்த்தம். நான் கொண்டு வந்து நிஜம், நீ கொண்டு வந்து சிகரு. அப்போ நான் நிஜம், சிகரு எதிர்ப்பதம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ நிஜம் இல்லைன்னு தான் அர்த்தம். சிகருக்கு என்ன அர்த்தம்? அது நிஜம் இல்லை. அதனால அல்லாஹ் யுபுத்திலுஹு, அதை பாத்திலாக்குவான், தோல்வியுற செய்வான் அப்படின்னு சொன்னது 81 வருது. அதே மாதிரி இது ரொம்ப சூப்பரான ஒரு வசனம் 20வது சூறாவில் 69வது வசனத்தில் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், கால மூசா நபி சொன்னாங்க, பல் அல்கு நீங்களே உங்கள் வித்தையை போடுங்க, அதனுடைய தொடர்ச்சி தான், போடுங்கன்ட்டாங்க. இதா உடனே ஹிபாலுகும் அவங்களுடைய கயிர்களும், இசியுகும் அவங்களுடைய கைத்தடிகளும், யாரைய சூனியக்காரங்க அவங்க கைத்தையும் போட்டிருக்கிறாங்க, கைத்தடியும் போடுறாங்க, கயிறுகளையும் கொண்டாந்து போடுறாங்க, கைத்தடியும் தூக்கி போடுறாங்க. போட்ட உடனே யுஹையலு இலைஹி, மூசா நபிக்கு ஒரு பொய்த்தோற்றம் ஏற்படுத்தியது, மின் சிஹ்ரிஹிம் அவங்களுடைய சிஹ்ரின் மூலமாக பொய்த்தோற்றம் ஏற்படுத்தியது, அன்னஹா தஸா அது சீறுவது போல, அது ஓடுவது போல பொய்த்தோற்றம் ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறான். இதில் அவங்க செஞ்ச வேலை, சிஹ்ரு செஞ்ச உடனே என்ன நடக்குது என்று சொன்னால், கைத்தடி பாம்பாக மாறுனுச்சாண்டா மாறலை, வேற என்ன நடக்குது? யுஹையலுங்கிற வார்த்தை ஹயால்மாங்கல்ல, ஹயால்னா கற்பனை, உருதுக்காரங்கள்னே அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ஹயால்னு சொல்லி. அரபியில் ஹயால்மாங்க, உருதுக்காரங்க ஹயால்னு சொல்லுவாங்க. அதில் தான் ஹயால்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், நிஜமாக இல்லாமல் நம்மளாக கற்பனை பண்ணுறது. ஒரு தவத்தில் தண்ணியை தொளிச்சிங்கன்னு வைங்க,
அப்படி பறவை மாதிரி நமக்கு தெரியும் பார்த்தோம்னா. இன்னும் கொஞ்சம் நிறைஞ்சப்போ சிங்கம் மாதிரி தெரியும் அந்த வடிவங்கள். அப்படி சிங்கம் அங்கே இருக்குது இல்லை, நமக்கு பொய் தோற்றம். அது பொய்யாக என்ன செய்யும், இந்த காணல் நீரில் தெரிகிற மாதிரி என்ன செய்யும், தோற்றத்தை ஏற்படும். தண்ணி இருக்கிற மாதிரி தெரிகிறது, ஆனால் நிஜமாக தண்ணி இருக்குமா? காணல் நீர்னால் ரோட்டில், தார் ரோட்டில் நீங்கள் தூரத்தில் திறந்த வழியில் போய்கிட்டு இருக்கும் பொழுது தூரமாக வந்து என்ன செய்யும், அடியில் அப்படி ஆறு நிற்கிற மாதிரி தெரியும். போக போக அந்த இடத்துக்கு போயிடுவீங்க, அது இருக்காது. அது தண்ணி மாதிரி தெரியும். அந்த ஒரு அந்த சூரியனுடைய ஒளிப்பட்டு அந்த ஒரு விஞ்ஞான அடிப்படையில் அது மாற்றம் வருதுன்னு வைங்களேன். அதில் வந்து நிஜமாக அது தண்ணி அது, ஆனால் நம்ம கண்ணுக்கு தனியாக தானே தெரிஞ்சு. அதுக்கு தான் எல்லாம் என்ன வார்த்தையை போடுறான்னு கேட்டால், அவங்களுடைய கைத்தடிகளும் அவங்களுடைய கயிறுகளும் யுஹையலுனா பொய்த்தோற்றம் ஏற்படுத்தியது. இலைஹி மூசா நபிக்கு பொய்த்தோற்றம் ஏற்படுத்தியது. மின் சிஹரியும், அவங்க சிஹருனால் பொய்த்தோற்றம் தான் ஏற்படுத்துச்சு. என்ன மாதிரி பொய்த்தோற்றம்? அன்னஹா தஸ்ஆ, அது ஓடுவது போல பொய்த்தோற்றம் ஏற்படுத்தியது. அப்போ வந்து ஃபவுஜஸஃபி நஃப்ஸி ஹீஃபத்தன், மூசா வந்து உள்ளத்தில் ஒரு பயத்துக்கு, அது பொய்த்தோட்டத்துக்கு பயந்துட்டார். நாம் என்ன சொன்னோம், குல்னா லா தஹஃப், பயப்படாத என்று சொன்னோம். மூசா நபியை பயந்து நடுங்கிற அளவுக்கு பொய்த்தோற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. பாம்பு மாதிரி அவருக்கு தெரியுது, நிஜமாக பாம்பு இல்லை. ஆனால் பார்க்குற அனைவருக்கும் பாம்பாக தெரியுது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், அது பாம்பு இல்லைங்கிறான். அப்போ பாம்பு மாதிரி தெரிகிறதுக்கு என்ன ஒரு டெக்னிக்கு பண்ணணுமோ அந்த டெக்னிக்கை பண்ணி வித்தையை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க. பார்த்தா பாம்புன்னு எல்லாம் நினைக்கிறான். அதை பிடிச்சி பார்த்தா பாம்பாக இருக்காது, அது கயிறாக தான் இருக்கும், கைத்தறியாக தான் இருக்கும். அது வளையிற மாதிரி நெளிகிற மாதிரி இருக்குது. சில வேலைகளை செஞ்சு அதை தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு தந்திரம் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. அது தந்திரம்தான் என்பதற்கு தான் அல்லாஹ் யுஹையலுங்கிறான். யுஹையலு இலைஹி, அவருக்கு ஹயால் ஏற்படுத்தியது, பொய் தோற்றம் ஏற்படுத்தியது. மின் சிஹரிஹிம், இவங்க தான் பெரிய சூனியக்காரங்க. பெரிய சூனியக்காரங்க இதை தான் செஞ்சாங்க, இதை தாண்டி செய்ய முடியல. அன்னஹா தஸ்ஆ, அது ஓடுவது போல சீறுவது போல அவருக்கு பொய் தோற்றம் ஏற்படுத்தினவுடனே ஃபவுஜஸஃபி நஃப்ஸி ஹீஃபத்த மூசா, மூசா உள்ளத்தில் பயத்துக்கு உள்ளானார். குல்னா, நாம சொன்னோம், லா தஹஃப், பயப்படாத, இன்னக்கு அந்தல் ஆலா, நீ தான் ஜெயிப்பாய். அல்கி மாஃபி யமீனிக்க, உன் கையில் உள்ளதை போடு. தல்கஃப் மாசனவு, அவர்கள் செய்ததை அது விழுங்கிவிடும் என்று சொல்லிவிட்டு, இன்னமா சனவு, அவர்கள் செய்தது கைது சாஹிரின், சூனியக்காரனுடைய சூழ்ச்சி. கைதுனா சூழ்ச்சி, எக்கீது கைது, அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான், அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் வரும்ல வசனம், அந்த கைது தான் அது. கைது என்றால் சூழ்ச்சி செய்வது, நிஜத்தை செய்வது அல்ல. இன்னமா சனவு, அவர்கள் செய்தது கைது சாஹிரின், சூனியக்காரனுடைய சூழ்ச்சியைத்தான் செய்கிறார்கள். ஒலா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான். சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான். அவங்க நிஜத்தை செய்யலை, பொய் செஞ்சுருக்கிறாங்க. அது பாம்பு அல்ல, பாம்பு மாதிரி எந்த வேலையும் இது செய்யாது, நீ பயப்படாத, அது சூழ்ச்சி என்று ஆறுதல் சொல்கிறான்ல. நீ உன் வித்தையை போட்ட உடனே இது விழுங்கிவிடும். தல்கஃபு மாசனவுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய செயலுக்கு அல்லாஹ் போடுற வார்த்தை 3 வார்த்தை இந்த இதில் பயன்படுத்துகிறான். ஒன்று யுஹையலு, கற்பனை தோற்றம் ஏற்படுத்தின்னு ஒன்று சொல்கிறான். ரெண்டாவது கைது சாஹிரின், சாஹிருடைய சூழ்ச்சி, நிஜமில்லை. நிஜமாவதிக்கு பாம்பா மாறினா சூழ்ச்சி என்ன இருக்குது? சூழ்ச்சினா என்ன அர்த்தம்? அது பாம்பு ஆவலை, ஆனால் பாம்புன்னு நினைக்க வைக்கிறான். அப்போ கைது, அது சூழ்ச்சி. அப்போ கைது சாஹிரின். அதுக்கடுத்து 3வது வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறான். ஒலா யுஃப்லிஹு சாஹிரு, சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான். ஹைசு அத்தா, அவன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான். நிஜமாக இருந்தால் ஜெயிச்சிருமே, சூழ்ச்சியாக இருக்க பற்றி ஏன் தோற்று போயிடுறான். அப்படிங்கும்போது அல்லாஹுவும் நபிமார்களும் பயன்படுத்தும் போது அந்த சூனியங்கிற வார்த்தை எதுக்கு வருது? பொய் என்றும் கற்பனை என்றும் பொய்த்தோற்றம் என்றும் சூழ்ச்சி என்றும் அது பாத்தில் என்றும் இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் வந்து பயன்படுத்துகிறான். அப்போ சூனியம்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. சூனியம்டா என்ன? இல்லாததை இருப்பது மாதிரி காட்டுவது தான் சூனியம். இல்லாததை உண்டாக்குவது அல்ல சூனியம். இருப்பதை மறைப்பது தான் சூனியம். இருப்பதை இல்லாமல் ஆக்குவது சூனியம் அல்ல. ஒன்றை இன்னொன்றாக மாற்றுவது சூனியம் அல்ல. மாற்றுவது போல காட்டுவது தான் சூனியம். சூனியம் என்று சொன்னால் ஏமாற்று வித்தை தானே தவிர சூனியத்துக்கு நிஜ சக்தி கிடையாது. அதுக்கு அது ஒரு மேஜிக் கலை படிக்கத்தான் வேணும். அதுக்கு ஒரு தந்திரம் மூலமாக செய்யலாம் அப்படிங்கிறது வருது. இது குறித்த இன்னும் சில விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.